ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அடியே ஜிங்குன்னு ஜிங்குன்னு வாராது, அது என்ன பாட்டு? அந்த பாட்டு போட்டுட்டு எல்லாரும் வைப் பண்ற அளவுக்கு இருக்கு. சவுக்கு சங்கர் அருண் ஐஸ்கிரீம் வாங்கி 321வது எபிசோடுக்கான கொண்டாட்டங்கள்ல தன்னுடைய ஊழியர்களோட கொண்டாடின வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. பத்திரிகையாளர் வாராகி என்ன பண்ணிட்டு இருப்பார், எப்படி கொண்டாட்டங்கள் ஈடுபட்டு இருப்பாருன்றது அவர் வீடியோ வெளியிட்டா தெரியும். சோ இப்படி இந்த இரு நபர்கள் இல்லாம ஆன் ஏர்ல லைவ்ல வந்த செய்திகள் எல்லாமே மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களா, ஒரு அதிகாரி மாற்றப்பட்டாருங்கிறது ஏப்பா இப்படி போட்டு வைப் பண்றீங்கன்னு சொல்லிட்டோம். ஊனமாஞ்சேரியில ஒரு பயிற்சி பள்ளிக்கு அவர் மாற்றப்பட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி செய்தியும் வந்துச்சு. சோ இவர் ஏன் நியமிக்கப்படணும், இப்போ நியமிக்கப்பட்ட போது எழுந்த குற்றச்சாட்டுகள், சந்தேக கண்கள் இப்போ புனிதராகி விட்டாரா, அவங்களே வைப்பாங்களா அவங்களே எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இப்போ அவரே மாற்றப்பட்டிருக்காரு. நியமிக்கும் போதே பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா, அப்புறம் இது என்னங்க மாத்திட்டாருன்னு சொல்லிட்டு சிஎம் என்னங்க எந்த அளவுக்கு போராடுறீங்க அப்படின்னா, இல்ல அவரு அந்த இடத்துக்கு வர்றதுக்காக ஐபிஎஸ் பவர் செக்டார் ஒன்னையும் அதுபோக இன்னொரு தாவேகாவுடைய தலைவருக்கு நெருக்கமான பவர் செக்டாரையும் வச்சுதான் அந்த இடத்துக்கு வர்றாரு. அவர் வரும்போது ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நானே சில காணொலிகள்ல சில இடங்கள்ல பேசியிருக்கேன். முன்னாள் அமைச்சர்கள் மேல் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், அதன் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள், அதன் மீது இருக்கக்கூடிய உண்மைகள், இது எல்லாமே கொண்டு வந்து திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு தான் அந்த இடத்துக்கு அவர் வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. அதன் பிறகு சில ரைடுகள், லேசான ரைடுகள்லாம் போச்சு. அப்பவே பல பேர் பேசினாங்க, ஓ ஒருவேளை இருக்குமோ, எல்லா உண்மையும் தெரிஞ்ச அருணை வச்சே திமுகவை அடிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரியாத நபர்கள் சில விஷயங்களை பேசினாங்க, ஒரு தகவல்களை வச்சு பேசினாங்க. ஆனா உள்ளபடியே என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு உயரிய பொறுப்புல போய் உட்காந்துட்டு இங்கிருந்த தகவல்களை எல்லாம் தன்னை இந்த அளவிற்கு உயர்த்திய அந்த கட்சிக்காக விசுவாசத்தை கொண்டு காட்டி இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான செய்திகளும், இத அஸ்ராகார்க் அவர்களும் உள்துறை செயலர் மணிவாசன் அவர்களும் எடுத்து சொன்னதுனாலையும் அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் லீக் ஆனதற்கான ஆதாரங்களை முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தனாலும் தான் இந்த மாதிரியான ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார் அப்படின்ற செய்திகள் வழங்கப்படுது. ஏவாவில் ஐயா ஃபாரின் போயிடுறாரு. ஃபாரின் போயிட்டு திரும்ப வரக்கூடிய நாளுக்கு டிக்கெட் போட்டுறாங்க. ஆனா அன்னைக்கு அவர் வரல. அதன் பிறகு அவர் வரும்போது எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அருண் ஐபிஎஸ் அவர்கள் வழங்கியதாகவும் சொல்லப்படுது. சார் நீங்க வாங்க, சம்மன் இருக்கிறனால உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, நீங்க அந்த காரணத்தையும் சொல்லுங்க, கம்ப்ளீட் டீடைல்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டை பிரஸ் முன்னாடி சொல்லுங்க, உங்களுடைய உடல்நிலை என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லுங்க, பயப்பட்ட மாதிரியே காட்டுக்காதீங்க, தில்லா பேசுங்க அப்படின்ற மாதிரி, நான் எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டேன், என்னை விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன்ற மாதிரி பேசுங்கன்னு சொல்லி கம்ப்ளீட்டா கைட் பண்ணி அவர் அதே மாதிரி சென்னை விமான நிலையம் வந்து பேசினார் அப்படின்ற செய்தியும் சொல்லப்படுது. இதுல இன்னொன்னு என்னன்னா, அவர் சென்னை விமான நிலையம் வந்தா அந்த இடத்துல அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்ததாகவும், அந்த தகவலை அவர்கிட்ட சொல்லித்தான் நீங்க இப்படி நடந்துங்க, உங்களுக்கு கைது நடக்காதுன்ற விஷயத்தை கைட் பண்ணதாகவும் சொல்லப்படுது. சோ இந்த விஷயங்கள் நடந்தது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்திலையும் இது அப்படியே முதலமைச்சர் கோபத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். நான் கரூர் போகும்போது செந்தில் பாலாஜி உள்ள இருக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்ததாகவும் செய்திகள் வந்தது. சோ அது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அது நிறைவேறாம போனதும் அங்க அவர் கொடுத்த ஸ்பீச் அப்படிங்கிறதும் பெரிய அளவுல நானே விமர்சிச்சு பேசியிருந்தேன். நான் அந்த ஸ்பீச்சை மட்டும்தான் பேசியிருந்தேன். ஆனா இந்த நடவடிக்கை எல்லாமே நீர்த்து போகுதும், நம்ம எடுக்கிற நடவடிக்கை செக் பாயிண்டா அவங்க பக்காவா பண்றாங்களே அப்படிங்கிற பல விஷயங்கள் வரும்போதும், இந்த மணிவாசன் உள்துறை செயலர் அவர்கள் சொன்னதும், ஐஜி அஸ்ராகார்க் அவர்கள் நான் மத்திய பணிக்காக போயிருவேன்னு சொல்லி சொன்னதும் எல்லாத்தையும் ஒத்துப்பாது. இனிமே இவரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இவர் முழுக்க முழுக்க திமுகவுக்கு விசுவாசமாகத்தான் இருக்கிறார் அப்படின்ற நிலைக்கு வந்ததுனாலதான் இந்த மாதிரியான முடிவை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். இதை தாண்டி இதோட நிக்காது. இது இன்னும் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐஏ, எஸ்பி, டிஎஸ்பி வரைக்கும் இவருக்கு ஆதரவான, அதாவது அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டை எடுத்து கம்ப்ளீட்டா அவங்களையும் மாற்றுவதற்கான முயற்சிகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர் வந்து இந்த மண்டபம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு போஸ்டிங்க்கு போட போறாங்க அப்படின்ற தகவலும் கசிந்து இருக்குது. சோ அவரும் திமுகவினுடைய ஒரு விசுவாசியாக பார்க்கப்படுறார். காவல்துறையில ஒட்டுமொத்தமாக ரிஃப்ரெஷ் பண்ண போறாரு, ரைட் கிளிக் ரிஃப்ரெஷ் அப்படின்ற மாதிரி பண்ண போகிறாரு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதிரடிகள் அதிகமா இருக்கும் அப்படின்ற தகவல் வருது. இதற்கு இடையில இடைத்தேர்தலில் ஒரு 15 இடங்களை பெற்று தாவேகா ஒரு முழுமையான யாருடைய கட்சியினுடைய ஆதரவும் இல்லாம இருப்பதற்கான முனைப்புகளை அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதும், இதன் மூலியமாக வரக்கூடிய நெருக்கடிகளையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லப்படுது. அதிமுக
டெல்லியின் தலைமையினுடைய அமித்ஷா அவர்களுடைய காதுகளுக்கு சென்று சேர்த்து இருக்கிறது. இப்படியெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் எதுக்காக நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி சொன்னதாகவும், சட்டமன்ற உறுப்பினர்களை காப்பாற்றுற வேலையை முழுசா நீங்க பாருங்க, மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சமிக்ஞை வந்ததாகவும், அதன் பிறகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் தில்லாகவும் கடுமையான சொற்களையும் தாவேக்காவை விமர்சிக்கிறார் அப்படின்ற மாதிரியான செய்தியும் வந்தது. உள்ளபடியே வேற கட்சியிலிருந்து அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த குதிரை பேரம் அப்படிங்கிற விஷயம் செய்வது தாவேக்காவுக்கு இன்னுமே ஒரு டேமேஜிங் சாப்டராகவும் டாபிக்காகவும் இருக்கு. விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களோட சமீபத்துல எங்களை கூப்பிட்டு பேசினாங்க, நாங்க சரின்னு சொன்னோம், எங்களை அணுகினார்கள் அப்படின்ற மாதிரி போற போக்குல அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டாரு. ஸோ அதுவும் சாட்சியாக எவிடன்ஸாக பொது வெளியில இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள், அதாவது கட்சியையும் காப்பாற்றணும், கட்சிக்குள்ள இருக்கிறவங்க நேர்மையா நடந்துக்கலைன்னா அவங்க மேலே நடவடிக்கணும், இதுல கூட தான் நினைச்சதை திமுகவின் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளும் செய்யணும். அப்படிங்கிறப்போ சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் ரொம்பவே டிப்ளமேட்டிக்கா மூவ் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. 75 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு கட்சி, இதற்கு முன்பு எம்ஜிஆர் அவர்களை கூட எதிர்கொண்ட கட்சி, இப்போ இருக்கக்கூடிய சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுக்கான சரியான செக்மேட்டை அவங்க வைக்கலையோ அப்படின்ற மாதிரியான கேள்வி முன்வைக்கப்படுது. அதுக்கு காரணம் அவர் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறது முன்னாடியே கணிக்க முடியல. காரணம் என்னதான் பவர் செக்டார் மற்றும் தெரிஞ்சவர்கள் சொன்னாலுமே குற்றச்சாட்டுன்னு வரும்போதும் அதுல உண்மை இருக்கும்போது அதை அப்படியே அப்ரப்டா ஏத்துக்கிட்டு அதற்கான நடவடிக்கைகளை செய்யறார். இப்படித்தான் பழனி கோவில் விஷயமும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது. 100 கோடி ரூபாய் நிலம் அமைச்சருக்கு தெரியாம எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதும், நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சொல்லியிருக்காங்க, இதை மீறி 100 கோடி ரூபாய்க்கு ஒரு டெபுட்டி சார்பதிவாளர் வந்து பண்றாரு அப்படின்னா இது எப்படி இருக்கு? பத்திரப்பதிவுத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் இன்னொரு துறைக்கும் சேர்த்து செயலாளர்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படின்ற மாதிரி இந்த குற்றச்சாட்டுகள் வருது. இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேட்டியை கொடுத்திருக்காரு. இல்ல இதுல என்ன நடந்தது, நடவடிக்கை எடுப்போம் மாதிரி கொடுத்திருக்காங்க. நிச்சயமா பத்திரம் பண்ணியிருந்தா கூட 2 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து பண்ணியிருந்தா கூட சட்டப்படி அது செல்லாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த இடத்துக்கு போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் அது உங்களுக்கு வேலைக்கு ஆகாது, நீங்க சட்டப்போராட்டம் நடத்தினாலும் உங்களுக்கு செலவுக்கான வழிவகைகள் வரும், அது உங்களுக்கு சொத்தாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது பொதுவெளியில் இருந்தாலும் தாவேக அரசையும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரையும் குற்றம் சாட்டுவதற்கு, அதுவும் ஆதாரபூர்வமா வைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய பேசுபொருளாகவும் எழுது தூண்டுகோலாகவும் இது இருக்கு. சோ இந்த அளவுக்கு சிக்கல்கள் வலுத்து கொண்டே போகும் நிலையில அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது எப்போ, அதுல எந்தெந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க, கீர்த்தனா இருக்கிறாங்களா, இன்னும் மற்ற அமைச்சர்கள், தாம்பரம் அமைச்சர் அவர் இருக்கிறாரா, இப்படி பல விஷயங்கள் பேசிக்கொண்டு வந்தாலும் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் என்னைக்கு முழு அரசியல்வாதியாக மாறி எதிர்கட்சிகளையும் சமாளித்துக் கொண்டு ஆட்சியும் காப்பாற்றிக் கொண்டு போகிறார் அப்படின்ற கேள்வியா இருக்கிற நிலையில தாய்மாமன் சீர் அந்த மோதிரம் இல்லையா, அது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. எவ்வளவு என்னைக்கு டெண்டர் ஓபன் பண்ணுது, என்னைக்கு டெண்டர் க்ளோஸ், எவ்வளவு பொருள் மோதிரங்கள் வேணும், அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்ன அப்படின்றதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது 5,000 ரூபாய்க்கு அந்த மோதிரத்தை வாங்குறாங்க அப்படின்னா 1 கிராம் தங்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 13,000 ரூபாய் இருக்கிற நிலையில, 13,000 ரூபாய்க்கு மேல இருக்கிற நிலையில எப்படி 5,000 ரூபாய்க்கு நீங்க தங்கத்தை கொடுக்க முடியும்? அது தங்கமா தகரமா அப்படின்ற மாதிரியும், அதுல இணையக்கூடிய அந்த டெண்டரை எடுக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனம், அந்த நிறுவனமும் இந்த சமூகத்தை சார்ந்த அந்த சமூகமும் சிஎம்மும் இந்த சமூகம்ன்ற மாதிரி அதுவும் பேசுபொருள் ஆகியிருக்கு. ஸோ குற்றச்சாட்டுகளும் ஒரு பக்கம் வலுத்து கொண்டிருக்கிறது, பாராட்டுகளும் ஒரு பக்கம் வலுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறத அதற்கான மருந்தாக அமையுது. ஆனா பாதிக்கப்பட்டவர்கள், அந்த IPS அருணால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றது கொண்டாட்டத்தில் இருக்காங்க. உள்ளபடியே அந்த மனித மலத்தை வீட்டுல கொட்டினது அப்படிங்கிறதும், வயதான தாய் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறதும் உள்ளபடியே யாருக்கு நடந்ததான் தனிப்பட்ட முறையில் பார்க்குற உங்களுக்கோ எனக்கோ நடந்திருந்தது அப்படின்னா அது இழக்க முடியாத ஒரு பேரிழப்பா தான் இருக்கும். அந்த இழப்பை சந்தித்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த புண்ணுக்கு ஒரு லேசான மருந்தாக இது அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவரை பற்றின தனி விமர்சனங்கள் நீங்க என்னதான் வச்சாலுமே இந்த அளவு ஒரு மனுஷனை குண்டாஸ் போட்டு அதை உடைக்கிறதுக்காக உள்ள இருந்து பெத்த தாய் வேற யாருங்க இருக்கா அவருக்கு? வேற யாருமே இல்லைங்க. ஒரே ஒரு தங்கச்சி, அவங்களும் பெங்களூர்ல இருக்காங்க. யாருமே உறவினர்களே இல்லாத நிலையிலும் ஒரு வில் பவரோட அவர் பயணித்துக் கொண்டிருக்கும் நிலையில இந்த இடமாறுதல் அப்படிங்கிறதும் அது முதலமைச்சர் வரை சென்றிருக்கிறது அப்படிங்கிறதும் உள்ளபடியே பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்த காணொலி பத்தின உங்களுடைய தகவல்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி நேயர்களே.